வெல்கம் டு ராச்சி ஆச்சி சமையல். ப்ரோக்கோலி ஃப்ரை பண்ணலாம் வாங்க. ப்ரோக்கோலி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, மிளகாய் கீரி போடுங்க. எண்ணெயில் கொஞ்சம் வதங்கின உடனே பொடி பொடியாக நறுக்கினா ஒரு 10 பல் போல் பூண்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வாடை வருங்க. நல்லா வாடை வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக, இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் போட்டு நல்லா வதக்குவோங்க. வெங்காயம் ஒரு நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிப்போம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு 2 தக்காளியை நம்ம நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை போட்டு வதக்குவோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, தக்காளியை ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க ப்ரோக்கோலியை இது மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் இந்த மசாலாவோட சேர்த்து வதக்குவோம். இது போல் நல்லா எல்லா பக்கமும் ப்ரோக்கோலிக்கு மசாலா படுற மாதிரி கிளறி விட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வைப்போங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா வேகட்டும். வேகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சு வேக வைப்போம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு சப்பாத்திக்கு, நானுக்கு, ரோட்டிக்கு சைட் டிஷ்ஷாக வேணும்னா அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை சாம்பார் சாதத்துக்கு அது மாதிரி சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிப்போங்க. பாருங்கள், நல்லா ஸ்பைசியான ப்ரோக்கோலி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.